அன்புக்குரியவர்களே, இந்த நாள் இந்த தொழுகையை பங்கு பெற்றிருக்கின்ற அனைவரையும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை துதிப்போமாக. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்பட தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்வான இந்த நாளில் இந்த நல்ல சாயங்கால பொழுதிற்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த மாலை வேளையிலே உம்முடைய திருவுடலாகிய ஆலயத்திலே ஒன்றிணைந்து இந்த தொழுகையிலே பங்கு பெறுவதற்கு நீர் பாராட்டிய கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். பகல் நேரங்களிலே நாங்கள் எங்கெல்லாமோ பிரயாணங்களை மேற்கொண்டோம், உலக பிரகாரமான கடமைகளை செய்தோம். இந்த மாலை வேளையிலேயும் உம்மை ஆராதிக்கின்ற மனவாஞ்சியை தந்து உம்முடைய திருப்பாதத்திலே சற்று நேரத்தை செலவிடும்படியான ஆர்வத்தை தந்து நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற உடைய மேலான தயவிற்காக உம்மை போற்றுகிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண் நோக்கி பாரும். வந்தவண்ணமாக நாங்கள் ஒருவரும் திரும்பி சென்று விடாதபடி உண்மையாகவே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்ல ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுகிறோம். வர வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அழைத்து வருவீராக. நாங்கள் அனைவருமாக ஒருமித்து உம்முடைய நாமத்தை இந்த இடத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தாழ்மையாக வேண்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களிலே முதலாவது பாடலை எழுந்து நின்று சேர்ந்து பாடுவோம். ஞான பாடல் 1.
முறையாய் படிப்பதற்கு தெரிந்து கொண்ட சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். மகனிகள் இணைந்து படிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனிவந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஒழுக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டுகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய வாழ்வையாக இது பார்த்து குறைகளை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பரை மக்களே, வருகின்ற மாதம் 1ஆம் தேதியை அகில உலக முதியோர் தினமாக உலகம் கொண்டாடுகின்றது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இன்னும் நம்முடைய பேராயம் போன ஞாயிற்றுக்கிழமையை முதியோர் ஞாயிறாக நமக்கு தந்து அந்த சிந்தனைகளை நாம் சிந்தித்து முதியவர்கள் மீது கனிவும் பரிவும் பாசமும் காட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களிலே உள்ள முதிய பெற்றோரை நாம் எண்ணுவோம். அவர்களை கனிவோடும் பாசத்தோடும் அவர்களை நாம் நடத்துகின்றோமா? தள்ளாடுகின்ற வயதிலே அவர்களுக்கு ஊன்றுகோலாக நாம் இருக்கின்றோமா? நம்முடைய முதிய பெற்றோருக்கு தாத்தா பாட்டிக்கு நாம் செய்ய வேண்டுமான பணிவிடைகளை நாம் செய்கின்றோமா என்று எண்ணி பார்ப்போம்.
திருமறை சொல்லுகின்ற வண்ணமாக ஆண்டவர் நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் போகின்ற வருகின்ற இடங்களிலே முதியவர்களை பார்க்கின்ற போது அவர்களை ஏளனமாக எண்ணின நேரங்கள் உண்டா? அவர்கள் நமக்கு ஆலோசனைகளை தருகின்ற பொழுது அந்த ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை இகழ்ந்த நேரங்கள் உண்டா என்று எண்ணுவோம். ஆண்டவர் இந்த நாளை பிரத்யேகப்படுத்தி மறுபடியும் நம்மை அழைக்கின்றார். இந்த உலகத்திலே வாழுகின்ற முதிய பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்று இவைகளிலே தவறு இருப்போம் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே தவறுகளை அறிக்கை செய்வோமா? ஒரு வார கால வாழ்வை நாம் எண்ணி பார்ப்போம். எத்தனையோ சத்தியங்களை நாம் கேட்கிறோம். உண்மையாகவே நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஏற்ற நிலையிலே திருமறை வசனங்களின் அடிப்படையிலே நாம் காத்துக் கொள்கிறோமா? நம்முடைய மனசாட்சி தவறு என்று உணர்த்துகின்ற காரியங்களை ஒரு நிமிடம் நாம் திரும்பி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ நான் இவைகளை செய்திருக்கிறேன் சுவாமி, என்னுடைய மனசாட்சி அது உணர்த்தி கொண்டே இருக்கிறது ராஜா, தப்பென்று நான் உணர்கிறேன், அவைகளை உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறேன் சுவாமி, என்னை ஒரு விசை உம்முடைய மகளாக உம்முடைய மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம்முடைய மனசாட்சி உணர்த்துகின்ற காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோமா? பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா, என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே, என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே, நீ வாவும் பாவம் என்ன நீங்கும் என்று சொன்னீரே, தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேட நீசனும் நான், தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேட நீசனும் நான், பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா, என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே, என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. உண்மையாகவே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்திருப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு தருகின்ற பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வமே மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்துடுவாராக. ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களான நான் கர்த்தரின் கரத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அன்பரை மக்களே, ஒரு வார கால வாழ்வை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் சென்று வந்த பிரயாணங்கள் ஏராளம். எத்தனையோ விபத்துகள் இந்த உலகத்திலே நடந்திருக்கிறது. ஒருவேளை நாம்
செல்லுகின்றதற்கு சற்று முன்பதாக நடந்திருக்கலாம். இல்லை என்றால் நாம் அந்த இடத்தை தாண்டின பிற்பாடு நடந்திருக்கலாம். ஆண்டவர் அதிக கேடான காரியம் ஒன்றும் நம்முடைய வாழ்விலை வராமல் நம்மை பாதுகாத்து பராமரித்து இந்த நாளிலேயே அவரை ஆராதிப்பதற்கான உற்சாகத்தை தந்து அவருடைய திருச்சபையிலே அழைத்து வந்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நம்முடைய பேரப்பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு குடும்பங்களிலே ஆண்டவர் முதிய பெற்றோரை தந்திருக்கிறாரே. ஆண்டவர் தந்திருக்கின்ற முதிய பெற்றோருக்காக, ஆண்டவர் தந்திருக்கின்ற தாத்தா பாட்டிக்காக, ஆண்டவர் தந்திருக்கின்ற முதிய மாமா மாமிக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை எடுப்போமா? இன்னுமாக நம்முடைய குடும்பங்களிலே இந்த நோய் தொற்றுடைய காலங்களில் பொருளாதார நெருக்கடிகள் வராமல் அனுதினமும் வேண்டுமான அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் தந்து வருகிறார். அனுதின தேவைகளை எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர் நம்மை சந்தித்து ஆசீர்வதித்து வருகிறாரே. அந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுப்போமா? எத்தனையோ பலவீனங்கள் நம்முடைய சரீரத்திலே, ஆனாலும் ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி வேண்டுமான பலனை தந்து ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறாரே. அந்த ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போமா? இன்னும் எத்தனையோ நன்மைகள் நம்முடைய வாழ்விலே, படிப்பதற்கான வாய்ப்புகள், பணியாற்றுவதற்குரிய வாய்ப்புகள், இயற்கையுடைய அனுகூலங்கள், இவைகளை ஆண்டவர் தந்திருக்கிறாரே. இன்னும் எத்தனையோ நன்மைகள், ஆண்டவர் செய்திருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நம்முடைய மனக்கண்களிலே கொண்டு வந்து சங்கீதக்காரனாகிய தாவீதோடு இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அப்படியே இயேசுநாதர் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றையுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் சென்று கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு உடையவைகளே. ஆமென். உட்காருவோம். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் வசனங்கள் 5 துவங்கி 7 உடைய பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் மறைவசனங்கள் 5 துவங்கி 7 உடைய நற்செய்தி பகுதி படிக்கின்ற பொழுது திருச்சபையார் எழுதுவதற்கு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோது நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தார். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவன் முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து பிள்ளை இல்லாதிருந்தபடியினால் இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் நின்றவாறு நம்முடைய திருச்சபையின் பாடல் புத்தகத்திலே 266வது பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி சேர்ந்து பாடல்.
அன்பினானவரே, உம்முடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை சிந்திப்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். இந்த நோய் தொற்றினுடைய காலங்களிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய விசுவாசத்தை உண்மையை வளர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் தருவீராக. எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒருமுகப்படுத்தும். உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை ஆண்டவர் திறந்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். என்னை மறைத்துக் கொள்ள நீர் வெளிப்படும். கிறிஸ்து வழியாய் வேண்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கிறிஸ்தேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலேயே இந்த தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்று கொள்ளுகின்றேன். இந்த வாரத்திலேயும் சிந்தனைக்காக தரப்பட்ட தலைப்பு என்னவென்றால் முதியோரின் ஞானம். முதியோரின் ஞானம், த விஸ்டம் ஆஃப் த எல்டர்லி. 60 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். யாராவது இருக்கீங்களா? ஓகே, கீழே போடுங்க. உங்கள் அனைவருக்கும் முதியோர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியை அகில உலகமே முதியோர் நாளாக கொண்டாடுகின்றது. 1991 ஆண்டிலிருந்து இந்த நாளை முதியோர் ஞாயிறாக இல்லை இந்த முதியோர் நாளாக கொண்டாடுகின்ற ஒரு பழக்கம் இந்த உலகத்திலே ஏற்பட்டது. அதை தொடர்ந்து இல்லை என்றால் அதற்கு முன்பதாக வருகின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முதியோர்களை குறித்து சிந்திக்கவும் அவர்களுக்கு வேண்டுமான காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை மக்களிடத்தில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பும் அதற்கேற்ற சிந்தனைகளும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு துறவியிடம், சன்னியாசியிடம் சென்று அவன் சொல்லுகின்றான், நான் குழந்தையாக இருக்கும்போது என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் 20 ஆண்டு காலங்கள் என்னை பராமரிக்கிறார்கள். நான் அதற்கு பிரதிபலனாக அவர்கள் முதிர் வயதாகிற பொழுது 20 ஆண்டுகள் நானும் அவர்களை முதுமையிலே பராமரிக்கிறேன். இரண்டையும் சரி என்று இல்லை என்றால் அப்பா அம்மா எனக்கு செய்ததை நான் திருப்பி செய்து விட்டேன், இதில் என்ன வித்தியாசம் என்று அவன் கேட்கிறார். கேட்ட மாத்திரத்திலே அந்த துறவி இல்லை என்ற சன்னியாசி சொல்லுகிறார், உன்னுடைய அப்பா அம்மா உன்னை 20 ஆண்டு காலங்கள் உன்னை வளர்த்தி வாலிபன் என்கின்ற அடுத்த நிலைக்கு என்ன செய்கிறார், உன்னை உயர்த்தி விடுகிறார்கள். ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்றால் 20 ஆண்டு காலங்கள் உன்னுடைய முதிய பெற்றோரை கவனித்து சாவருக்கு என்ன செய்கிறாய், ஒப்பு கொடுக்கிறாய். அந்த புதுமையின் காலம் முடிந்தவுடனே மரணம் தான். ஆனபடியினாலே அவர்கள் பார்க்கிற 20 ஆண்டையும் நீ கவனிக்கின்ற 20 ஆண்டையும் என்ன செய்ய முடியாதுன்னா ஒருபோதும் இது ஒன்று என்று நாம் சொல்லவே முடியாது என்று அவர் கூறுகிறார். இன்றைக்கு உலகத்திலே முதியோர் இல்லங்கள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டே இறை அன்பு என்கின்ற எழுத்தாளர் இப்போது நம்முடைய தமிழகத்தின் தலைமை செயலராக இருக்கிறார். அவர் ஒரு புத்தகத்திலே இவ்வளமாக எழுதியிருக்கிறார். எங்கேயோ இருக்கும் செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ்கின்றனவா என்பதை அறிந்து கொள்வதில் காட்டும் அக்கறையை நம்மோடு வாழ்கின்றவர்கள் எப்படி இருக்கின்றனர் என அறிவதற்கு நாம் காட்டுவதில்லை. எங்கேயோ ஸ்டார்ல போய் நிலாவில போய் அங்கே வாழ முடியுமா, அங்கே யாராவது இருக்கிறார்களா என்று பல ஆராய்ச்சிகள் நடக்கிறது. அவர் சொல்லுகிறார் அழகாக, அப்படி செய்கின்ற ஆராய்ச்சிகளை உலகத்திலே வாழுகின்ற மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவரும் செய்வோம் என்றால் எல்லாரும் சந்தோஷமாக
வாழ முடியும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இன்றைக்கு உறவுகள் எல்லாம் முறிக்கப்பட்ட நிலையிலே, முதியோர்கள் எல்லாம் வீட்டிலிருந்து துரத்தி விடப்பட்ட நிலையிலே தான் இன்றைக்கு மனிதனுடைய உறவுகள் சென்று கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அன்புரை மக்களே, ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவர் முதிய பெற்றோரை தந்திருக்கிறார். இந்த முதியவர்களை நாம் எவ்வளவு தூரம் பொறுப்பாக கவனிக்கிறோம், அவர்களுக்கு வேண்டுமான காரியங்களை நாம் செய்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வருடத்திலே ஒரு நாளாகிலும் அப்படிப்பட்டவர்களை குறித்து சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரிக்க வேண்டும் என்கிறது தான் இந்த நாள் சிந்தனைக்கான முக்கியத்துவம். திருமறையிலே நாம் படிக்கின்ற பொழுது இந்த முதியோரை குறித்து திருமறை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி, முதியோரின் ஞானம் என்று ஏன் தலைப்பை தந்திருக்கிறார்கள், முதியோரிடத்திலே அப்படி என்ன ஞானம் இருக்கிறது என்கிறதை குறித்து சில காரியங்களை உங்களோடு இந்த மாலை பொழுதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த நாளிலே சிந்தனைக்காக தரப்பட்ட பழைய ஏற்பாட்டினுடைய திருமறை பகுதி ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1 துவங்கி 14 வரை உள்ள வசனங்கள். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1 துவங்கி 14 வரை உள்ள வசனங்கள். முதியோரின் ஆலோசனைகள் இளையோருக்கு தேவை. முதியோரின் ஆலோசனைகள் இளையோருக்கு தேவை. 24வது அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனான கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் நம்முடைய விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கக்கூடியவர். இப்போது முதிர்ந்த நிலையிலே ஒரு தாத்தாவாக ஆகக்கூடிய நிலையிலே என்ன செய்கிறார் என்றால் இருக்கிறார். அவரிடத்திலே என்ன ஞானம் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், குடும்பங்கள் ஆண்டவரிலே கட்டப்பட வேண்டும் என்கிறதை அவர் உறுதியாக வைத்திருந்தார். குடும்பங்கள் ஆண்டவரிலே கட்டப்பட வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படியோ ஒரு வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பது அல்ல, வசதியான ஒருவரை தேடி கொடுப்பது அல்ல. அவருடைய நோக்கம் என்னவென்றால், நான் எப்படி கடவுளுக்குள்ளதாக இருக்கிறேனோ அதே போல என்னுடைய மகனும் கடவுளுக்குள்ளதாக இருக்க வேண்டும் என்கின்ற பெரிதான ஒரு எண்ணத்தோடு குடும்பங்கள் கடவுளிலே ஆண்டவரிலே கட்டப்பட வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார் என்றால் விரும்புகிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை வழங்கியது. ஆலோசனை சொன்னது என்னவென்றால், திருமணத்துக்கு பிற்பாடு யாரும் எப்படியும் தவறு செய்யலாம் என்கின்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்களிடத்தில் என்ன செய்தது என்றால் விதைத்தது. ஆனால் திருமறை சொல்லுகிறது, குடும்பங்கள் ஆண்டவரிலே கட்டப்பட வேண்டும். ஆபிரகாம் வாழுகின்ற எல்லா தலைமுறைக்கும், குறிப்பாக அவருக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய மகனாகிய ஈசாக்கின் தலைமுறைக்கும் ஒரு வழிகாட்டியாக என்ன செய்கிறார் என்றால் இருக்கிறார். தன்னுடைய மகனுக்கு திருமணம் என்கின்ற ஒரு நிலை வருகிறது. அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்போது அவர் 2 நிபந்தனைகளை வைக்கிறார். என்ன நிபந்தனைகள் என்றால், 24வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகின்றது, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல், நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களிடத்திலிருந்து நீ என்னுடைய மகனுக்கு என்ன செய்யக்கூடாது என்றால் ஒரு வரனை நீ கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி முதல் நிபந்தனை வைக்கிறார். 2வது நிபந்தனை 4வது வசனம் சொல்லுகிறது, நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம் அங்கே இருக்கிறது. நீ அங்கே போய் என்னுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு துணையை நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி 2 நிபந்தனைகளை இந்த ஆபிரகாம் வைக்கின்றார். வயது முதிர்ந்த ஒரு தந்தையானவர் தன்னுடைய மகனுக்காக ஒரு குடும்ப வாழ்வை ஏற்படுத்த நினைக்கின்ற பொழுது இந்த 2 நிபந்தனைகளை வைக்கிறார். ஏன் ஆபிரகாம் இந்த நிபந்தனைகளை வைத்தார் என்றால், ஏன் கானானியரிடத்திலிருந்து என்னுடைய மகனுக்கு நீ ஒரு வரனை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லுகிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். யார் இந்த கானானியர்கள் என்று திருமறையை நாம் புரட்டுகின்ற பொழுது, நோவாவுடைய மகனாகிய காம்
என்கின்றவர்களுடைய வழித்தோன்றல்கள், அவருடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த கானானியர்கள். இந்த வம்சத்தில் வந்த கானான் என்கிறது இந்த நோவாவினுடைய மகனாகிய காமினுடைய ஒரு மகன். இன்னுமாக நோவாவின் காலத்திலிருந்தே இந்த வம்சத்தினர் இல்லையென்றால் இந்த காம் என்கின்ற மகன் அவனுடைய வம்சத்தினர் சாபத்தை என்ன செய்கிறார்கள் என்றால் பெற்றுக் கொள்கிறார்கள். சபிக்கப்பட்ட இல்லை என்றால் அநேகருடைய பழிக்கு காரணமாக இருந்த ஒரு கூட்டமாக தான் இந்த கானானியர்கள் இருக்கிறார். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே காம் கானானுக்கு தகப்பன் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஆக கானானியர்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த காம் என்கின்ற மனிதனுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்கள். 9வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, இந்த காம் சபிக்கப்பட்டவன் என்று திருமறை சொல்லுகிறது. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனம். இதை அறிந்திருந்த இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வம்சத்திலிருந்து என்னுடைய மகனுக்கு ஒரு துணையை நான் தேடி எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த ஒரு இனத்திலிருந்து நான் மறுபடியும் என்னுடைய மகனுக்கு தெரிந்தும் திருமணம் செய்து வைப்பேன் என்றால், ஒருவேளை என்னுடைய மகனுடைய குடும்பம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போய்விடுமோ, கர்த்தராலேயும் சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவார்களோ என்கின்ற ஒரு எண்ணம் இந்த ஆபிரகாமினிடத்திலே வருகிறது. இந்த வம்சத்தில் வந்தவர்கள் தான் பிற்பாடு பாபேல் என்கின்ற உயர்ந்த கோபுரத்தை கட்டுகிறார்கள். இன்னும் ஆண்டவருடைய தண்டனையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த ஆபிரகாம் எல்லாவற்றையும் இந்த கானானியருடைய வம்சம் முழுமையும் என்னென்ன செய்கிறார்கள், என்னென்ன சாபங்கள் இவருடைய வாழ்வில் இருக்கிறது, எதனால் அந்த சாபங்கள் வந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் நன்கு அறிந்த இந்த முதிய தந்தையானவர் என்ன செய்கிறார் என்றால் ஆலோசனையாக சொல்லுகிறார். ஆனபடியினாலே என்னுடைய மகனுக்கு நீ பெண் பார்க்கின்ற பொழுது இந்த 2 நிபந்தனைகளையும் நீ உன்னுடைய மனதிலே வைக்கணும். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 2வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரரை நோக்கி இவைகளை எல்லாம் என்ன செய்கிறார் என்றால் சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை முதியோரினுடைய ஆலோசனைகள் கண்டிப்பாக இளையோருக்கு தேவை. ஒருவேளை இந்த இளையோர்கள் தவறுகின்ற பொழுது இல்லத்திலே இருக்கின்ற முதியோர்கள் பல ஆலோசனைகளை சொல்வார்கள். ஏனென்றால் அவருடைய அனுபவம் மிகவும் முக்கியமான ஒன்று. அவருடைய அனுபவத்திற்கு நாம் இணையாக எதையும் நாம் சொல்லிவிடவே முடியாது. ஆக இந்த முதியோர்கள் நமக்கு ஆலோசனை தருகின்ற பொழுது அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரம் நாம் என்ன செய்வதில்லை என்றால், நம்முடைய தாத்தா பாட்டியோ இல்லை என்றால் சமூகத்திலே உள்ள வயது நிறைந்தவர்கள் ஆலோசனை தருகிற பொழுது நாம் அவைகளை ஏற்றுக்கொள்வதே இல்லை. பிற்பாடு ஈசாக்கனுடைய வாழ்வு நமக்கு தெரியும். மிகவும் சிறப்பாக திருமண வாழ்வுக்கு இல்லை குடும்ப வாழ்வுக்கு இன்றைக்கும் உதாரணமாக கூறப்படுகின்ற ஒருவேளை அந்த அவருடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கிறது என்றால் அமைந்திருக்கிறது. அன்புடைய மக்களே, நம்முடைய வாழ்விலையும் முதியோருடைய ஆலோசனைகளை நாம் கேட்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். நிச்சயமாகவே முதியோரின் ஆலோசனைகள் இளையோருக்கு தேவை. இரண்டாவதாக, முதியோரின் வாழ்வு இளையோருக்கு உதாரணமாக இருக்கிறது. முதியோருடைய வாழ்க்கையே இளைய சமூகத்தினருக்கு உதாரணமாக இருக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 5 துவங்கி 7 வரை உள்ள வசனங்கள். அந்த வசனம் 5வது வசனம் சொல்லுகின்றது, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகின்றது. ஒரு குடும்பம், சகரியா எலிசபெத் என்கின்ற ஒரு குடும்பம் வாழ்ந்து வருகிறது. இந்த குடும்பத்தினருடைய சூழலை நாம் பார்ப்போம் என்றால் 7வது வசனத்திலே இருக்கிறது. ஒருவேளை நான் நற்செய்தி பகுதி படிக்கின்ற பொழுது அதிலே அந்த முதல் வரியை நான் என்ன செய்யவில்லை என்றால் படிக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் படித்து பாருங்கள் அதிலே என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று.
எந்த ஒரு பெண்மணியும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வார்த்தை தான் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முதிய பெற்றோருக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாதிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாக இருக்கிறார்கள். பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே முடிந்து விட்டது. அதை அந்த வயதை எல்லாம் தாண்டி முதுமையான நிலையிலே இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். ஒரு தாத்தா ஒரு பாட்டி என்கின்ற நிலையிலே இவருடைய வாழ்வு இருக்கிறது. என்றாலும் இவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் கடவுளை விட்டு பின்வாங்கவே இல்லை. எப்போதும் கடவுளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போல சந்தோஷமாக இருவரும் கணவனும் மனைவியுமாக என்ன செய்கிறார்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு சமூகங்களிலே ஒரு குடும்பத்திலே திருமணமாகி குழந்தை செல்வம் இல்லை என்றால் கொஞ்ச நாள் அந்த அன்பு என்ன செய்யும் என்றால் நிலைத்திருந்தோம். ஆனால் காலப்போக்கிலே என்ன செய்யும் என்றால் அந்த இருவருக்கும் இடையே இருக்கின்றதான உறவு இல்லை என்ற அந்த அன்பு என்ன செய்யும் என்றால் குறைந்து கொண்டே போகும். ஆனால் இங்கே இந்த இருவருடைய வாழ்விலேயும் என்றைக்கு திருமணத்தின் வழியாக ஒன்றிணைந்தார்கள் அதே அன்பு இவருடைய வாழ்விலே காணப்படுகின்றது. 1 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகின்றது, ஒருவேளை தன்னுடைய வீட்டிலே ஒரு தேவை இருக்கிறது, விசேஷமாக அவரும் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார், முக்கியமான பணி செய்கிற ஆலயத்திலே பணியாற்றுகிற ஒரு நபர். அவருடைய வாழ்விலே ஒரு குறைபாடு, மக்கள் எல்லாம் ஒருவேளை ஏளனமாக கூட பார்த்திருப்பார்கள். இன்னமாக இவர்கள் அந்த ஆலயத்திலே பலி செலுத்துகின்ற அந்த நேரங்களில் ஏதாவது செய்கிற பொழுது எப்படி திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் இல்லை, நம்முடைய வேண்டுதலை எப்படி கடவுள் கேட்பார் என்கின்றதான எண்ணங்களோடு கூட அநேகர் என்ன செய்திருப்பார்கள், வந்திருப்பார்கள், ஏளனமாக இந்த பெற்றோரை பார்த்திருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் கற்பனைகளின் படி நடந்தார்கள். என்னென்ன கட்டளைகள் திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன நியமங்களை ஒருவேளை அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் இல்லை எங்கள் திருச்சபைகள் வைத்திருந்ததோ எல்லாவற்றையும் கடைபிடித்து எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையிலேயே குறைவுகள் இருக்கிற பொழுது அந்த குறைவுகளை நாம் ஓரம் தள்ளி வைத்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இளையோருக்கு, இளைய சமூகத்து மக்களுக்கு மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 3வது அந்த 6வது வசனத்திலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் 3வது சொல்லப்பட்டிருக்கிற குற்றமற்றவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் இவர்கள் இருவரையும் இவருடைய வாழ்வை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இவரிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த நிலையில் இவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இந்த புதிய பெற்றோருடைய வாழ்க்கை. அன்பு இளையவர்களே, புதியவருடைய வாழ்க்கை எப்போதுமே நமக்கு இளையோராகி நமக்கு உதாரணமாக இருக்கிறது. நம்முடைய திருச்சபையிலே கூட இந்த நாட்களிலே ஆலயத்திற்காக, குறிப்பாக கல்லறை தோட்டத்திற்கு என்று நான் அதற்கும் பிற காரியங்களுக்காக இணைத்து நிலம் வாங்க வேண்டும் என்று சொல்லி பல இல்லங்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம். இன்னும் கொஞ்சம் இல்லங்கள் தான் சந்திக்க இருக்கிறது. ஒவ்வொரு இல்லங்களிலேயும் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொருடைய செயல்பாடுகளும் வித்தியாசமாகவே இருக்கும். நாங்கள் இந்த வாரத்திலே தான் ஒரு இல்லத்தை நாங்கள் சந்தித்தோம். வெளியிலிருந்தே நாங்கள் சொல்லிக் கொண்டு போகிறோம், இந்த வீட்டிலே போய் 1 ரூபாயும் நாம் கேட்கக்கூடாது, போய் ஜபித்து விட்டு அப்படியே திரும்ப வர வேண்டும் என்று. அந்த எண்ணத்தோடு தான் சரி அந்த முதிய தாயை சந்தித்து ஜபித்து விட்டு வர வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு போகிறோம். போன உடனே கொஞ்சம் காரியங்களை பேசிவிட்டு ஜபிப்போமா என்று கேட்ட உடனே அவர்கள் கேட்டார்கள், ஏன் நீங்கள் எழுதவில்லையா என்று சொல்லி, என்னுடைய பெயரையும் எழுதி கொள்ளுங்கள், நான் இவ்வளவு ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே அதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை அவர்கள் எந்த நிலையிலிருந்து அதை செய்கிறார்கள் என்று நன்கு தெரியும். வந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். திருமறையிலே இயேசு கிறிஸ்து காணிக்கை போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். 7 விதவை 2 காசு போட்டதை அன்றைக்கு உயர்வாக பேசினார். ஒருவேளை இந்த பணிகளுக்காக நான் உயர்வாக எந்த நபரை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும், ஒருவேளை இயேசு கிறிஸ்து இங்கே இருந்து யார் அதிகமாக இந்த பணிகளுக்கு செய்தார்கள் என்று அவர் சொன்னார், நிச்சயமாகவே அந்த முதிய தாயை தான் சொல்லுவார். ஒருவேளை அவர்கள் அவ்வளவு காரியத்தை செய்கின்ற பொழுது மற்றவர்கள் லட்சம் ரூபாயை தாண்டிதான் ஆலயத்திற்காக செய்திருக்க வேண்டும். அவருடைய ஏழாமைகளை அன்புடைய மக்களை, எப்போதுமே முதியோருடைய வாழ்வு இளையோருக்கு உதாரணமாகத்தான்
இருக்கிறது. இது நம்முடைய திருச்சபையில் உள்ள முதியவருடைய வாழ்க்கை. இதை நாம் பொருட்படுத்துவதே இல்லை. நமக்கு உதாரணமாக அநேக முதிய பெற்றோர்கள் தங்களுடைய இயலாமையிலே இருக்கிறார்கள். நாம் அவர்களிடத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முதிய தாய், நாங்கள் ஒரு இல்லத்திலே சென்றிருக்கிறோம். அந்த நபரிடத்திலே 1/4 மணி நேரத்துக்கு மேலாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் கடைசி வரை இந்த காரியத்திற்கு ஒத்து வரவே இல்லை. உடனடியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், மோனே பள்ளிக்கு தானே நீ கொடு அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசுறது மட்டுமல்ல, நானும் என்ன செய்கிறேன் என்றால் அரசனுக்கு தருகிறேன் என்று அவர்களும் சொன்னார்கள். அவருடைய வீட்டிலே அதற்கான வாய்ப்புகள் இல்லை. மகனையும் கொடு என்று சொல்லி ஊக்குவித்து அவர்களும் தருகிறேன் என்று சொன்னார். ஒருவேளை இங்கே இருக்கின்ற நம்முடைய இல்லங்களிலே போல அவருடைய இல்லங்கள் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்கள், அந்த குடும்பங்கள் கூட என்ன செய்கிறது என்றால், ஒருவேளை அந்த தாய் அந்த மகனுடைய வீட்டிலே அன்றைக்கு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த நபரை நாங்கள் என்ன செய்ய முடியாது. அவரிடத்திலிருந்து நாங்கள் விரும்பி போன அந்த காணிக்கையை பெற்றிருக்கவே முடியாது. இந்த அம்மா அங்கே இருந்ததுனால அது வசதியாக இருந்தது. அன்புரை மக்களே, இப்படிப்பட்டவர்கள் எங்கேயோ வெளிநாடுகளிலே பிற இடங்களிலே அல்ல, நம்முடைய திருச்சபையிலேயே இருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புரை மக்களே, முதியோருடைய வாழ்வு எப்போதுமே இளைய சமூகத்தினருக்கு உதாரணமாக அமைந்திருக்கிறது. கடைசியாக, முதியோருடைய விசுவாசம் இளையோருக்கு தேவை. முதியோருடைய விசுவாசம் இளையோருக்கு தேவை. 2 தீமோத்தேயு 1:3 துவங்கி 14 வரை இன்றைக்குரிய புதிய ஏற்பாட்டின் பகுதியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதிலே தீமோத்தேயு என்கின்ற உடன் பணியாளருக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற காரியங்கள் 2 தீமோத்தேயு 1:3 சொல்லுகிறது, நான் இரவு பகல் இடைவிடாமல் என் சுகங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து 4 உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். 5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று இந்த நபரை குறித்து சொல்லுகிறார். உன்னுடைய பாட்டியினிடத்திலே இருந்த விசுவாசம், உன்னுடைய அம்மாவினிடத்திலே இருந்த விசுவாசம் உன்னிடத்திலேயும் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அநேகரை குறித்து ஒருவர் பேசுகிற பொழுது அவங்க அப்பா அப்படி இல்லை, அவங்க அப்பாவை போல அந்த ஃபேமிலியில யாருமே வரல, எந்த பிள்ளைகளுமே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு நிலை தான் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில இருக்கிறது. இன்னமாக இப்போது இருக்கிற பொறுப்பாளர்கள் கூட ஒருவர் பேசுகிற பொழுது முந்தி பொறுப்பிலையும் முதியோர்கள் இருந்தார்கள், ஆனால் அந்த காலங்களிலே இப்படி அல்ல. திருச்சபைக்கு என்று ஒன்று என்றால் முழுவதுமாக நிற்பார்கள், தங்களுக்கு ஏற்றதை அதற்கு மேலாக என்ன செய்வார்கள் என்றால் கொடுப்பார்கள் என்று அநேக நேரங்களில் அவர்களை தான் முன் உதாரணமாக சொல்வார்கள். முந்தி ஒரு தேவை என்ன இப்படி எல்லாரையும் நிரம்பி வழியும் என்று பேசுவார்கள். ஒருவேளை இங்கே இந்த தீமோத்தேயுவை பார்க்கிற பொழுது அதே விசுவாசம், பாட்டியினிடத்திலே அம்மாவினிடத்திலே இருந்த அதே விசுவாசம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அதை பார்க்க முடியுமா என்கிறது ஒரு கேள்விதான். முதியோருடைய விசுவாசம், நம்பிக்கை, அவர்கள் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற பற்று இளையோருக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. ஏன் பவுல் அப்போஸ்தலன் இந்த காரியத்தை பெரிதாக பேசுகிறார்? எல்லாரிடத்திலும் விசுவாசம் காணப்படுவதுதான். ஏன் இந்த தீமோத்தேயுவை குறித்து அவர் சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலர் 16 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் படிப்போம் என்றால், அப்போஸ்தலர் 16 1 துவங்கி 3 வரை உள்ள வசனங்களை படிப்போம் என்றால், இந்த தீமோத்தேயுடைய பெற்றோர் யார் என்று சொல்லி அந்த வசனங்கள் சொல்லுகின்றது. 1வது வசனம் சொல்லுகிறது, அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவள் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அம்மா
யூத சமயத்தை சார்ந்தவர்கள். இவனுடைய அப்பா கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றி வந்தவர்கள். ஒருவேளை யூத ஸ்திரீ என்று சொல்லுகிற பொழுது ஒரே கடவுளை வணங்குகிற பழக்கம் கொண்டவர்கள். கிரேக்கர்கள் என்று சொல்லுகிற பொழுது பல தெய்வங்களை வணங்குகின்ற பழக்கங்களை கொண்டிருந்தவர்கள். இவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள்? இந்த திருமணத்தினூடாக இணைக்கிறார்கள். இருவரும் இரு கலாச்சாரத்தை சார்ந்திருந்த அந்த நிலையிலேயும் இவனுடைய வாழ்விலே விசுவாசம் குறையாமல் ஒரே கடவுளத்திலே நம்பிக்கை வைக்கின்ற வண்ணமாக இந்த அம்மா என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த தீமத்தை இவை வளர்த்து இருக்கிறார்கள். அதற்கு பெரிதும் உதவியாக இருந்தது அவருடைய பாட்டியும். என்னுடைய பேரப்பிள்ளை கடவுளுள்ளதாக இருக்க வேண்டும், கடவுளுடைய ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், கடவுளிடத்திலே அவர் உண்மையான விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவும் பாட்டியும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் தான். இதையெல்லாம் பார்த்துதான் அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்கிறார் என்ற தீமோத்தேயுவை ஊழியம் செய்யும்படியாக ஊழியக்காரனாக கூட்டிக் கொண்டு போகிறார். எது என்றால் அவனிடத்திலேயும் காணப்பட்ட விசுவாசம், அவனுடைய அம்மாவினிடத்திலே காணப்பட்ட விசுவாசம், இன்னும் அவனுடைய பாட்டியின் இடத்திலே காணப்பட்ட விசுவாசம், முதிய பெற்றோருடைய விசுவாசம் நம்முடைய இளையோருக்கு கண்டிப்பாக தேவை. வீட்டிலே பெயர் வைத்திருப்பார்கள் அன்னை இல்லம் என்று சொல்லி, ஆனால் அந்த வீட்டிலே உள்ள அன்னை இருப்பதோ அநாதை இல்லம் என்று சொல்லுவார்கள். சமீபத்திலே பேஸ்புக்கிலே ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். ஒரு மகன் தன்னுடைய தந்தையானவரை ஒரு காப்பகத்திலே முதியோர் இல்லத்திலே கொண்டு சேர்க்கிறார். சேர்க்கின்ற பொழுது அங்கே எல்லாவற்றையும் பதிவு செய்கின்ற நபர் ஒவ்வொன்றாக கேட்கிறார். பெரிய ரூம் வேண்டுமா, இல்லை என்ன சின்ன ரூம் வேண்டுமா, வசதியான அறை? அவன் சொல்லுகிறார் வசதியான அறை இருக்கட்டும். இன்னுமாக அவர் கேட்கிறார்கள் ஏசி உள்ளது வேண்டுமா, ஏசி இல்லாதது வேண்டுமா? அந்த தந்தையானவர் சொல்லுகிறார் எனக்கு ஏசி வேண்டாம்ப்பா, நான் சாதாரண ரூமிலேயே இருந்துகிறேன் என்று சொல்றாரு. அடுத்ததாக அந்த நபர் கேட்கிறார் டிவி அந்த அறையிலே வேண்டுமா வேண்டாமா என்று கேட்ட பொழுது இவன் சொல்லுகிறான் டிவி இருக்கட்டும் என்று. அப்பா சொல்லுகிறார் மகனே எனக்கு டிவி வேண்டாம், வெறுமனே இதுவரை எனக்கு டிவி பார்க்கின்ற பழக்கம் இல்லை, இப்போது வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். மகன் சொல்லுகிறார் நீங்கள் தனிமையில் இருக்கிற பொழுது உங்களுக்கு நேரம் போகாது, டைம் பாஸ் ஆகாது, அதுபடினா நீங்கள் தொலைக்காட்சியை பாருங்கள் என்று அதையும் என்ன செய்கிறான் என்றால் எல்லாம் அதற்கான ரூபாயை எல்லாம் என்ன செய்கிறான் என்றால் கட்டுகிறார். கட்டிவிட்டு இவன் தன்னுடைய தந்தையானவரை அங்கே விட்டு விடுவதற்காக வந்தவன் காரில் இருந்த அவருடைய உடைமைகளை லக்கேஜை நாம் எடுத்து அவருடைய அறையிலே வைப்பதற்காக போகிறார். போகின்ற வேளையிலே அந்த காப்பகத்தை நடத்தி கொண்டிருந்தவர் ஒரு போதகர். அந்த போதகரோடு அந்த முதியவர் என்ன செய்கிறார் என்றால் பேசுகிறார். ரொம்ப நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்போது இந்த முதியவரை அங்கே உள்ள ஒரு பணியார் உங்களுடைய அறையை நான் காட்டி தருகிறேன் என்று சொல்லி அவர்கள் அழைத்து கொண்டு போகிறார்கள். இந்த மகன் இப்போது வருகிறார். வந்த வேளையிலே அந்த போதகரிடத்திலே கேட்கிறார் ஐயா என்னுடைய அப்பாவை உங்களுக்கு முன்பே தெரியுமா, ரொம்ப நேரம் நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தீர்களே என்று அவன் கேட்கிறார். கேட்ட மாத்திரத்திலே அவர் சொல்லுகிறார் ஆமா அப்பா, உங்களுடைய அப்பாவை எனக்கு போன 30 வருடங்களாக எனக்கு தெரியும். எப்படி தெரியும் என்று இவர் கேட்கிறார். கேட்ட மாத்திரத்தில் அவர் சொல்லுகிறார் அப்பா உன்னிடத்திலே சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள், ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருக்கு பிள்ளைகள் இல்லை, 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக உன்னை குழந்தையாக இருக்கிற பொழுது இந்த அநாதை இல்லத்திலிருந்து அவர் உன்னை தத்தெடுத்து கொண்டு போனார் என்று அவர் சொன்னார். சொல்ல மாத்திரத்தில் தான் உணர்கிறார் எனக்கும் அப்பா அம்மா இல்லை, ஆனால் யாருக்கு தெரியாமல் என்னை இவர் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு சென்று இந்த 30 ஆண்டு காலங்கள் வசதியான வாழ்க்கை, நல்ல படிப்பு, நல்ல ஒரு வேலையை அவர் எனக்கு பெற்று தந்திருக்கிறார். இப்போது நான் இங்கே கொண்டு அநாதையாக நான் விட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் மனம் உடைந்து அழுதார். அத்துறை மக்களே, இன்றைக்கு அனைவருடைய குடும்பங்கள் இப்படித்தான் இருக்கிறது. ஒருவேளை நாம் அவர்களை முதியோர் இடத்திலே சேர்க்கவில்லை, ஆனால் அதைவிட கேடான நிலையிலே தான் நம்முடைய இல்லங்களிலே முதியோர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அநேக இடங்களிலே. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். முதியோரை நாம் நேசிக்க வேண்டும். ஏனென்றால்
முதியோர் நம்முடைய வாழ்வுக்கு ஆலோசனை தருகிறவர்கள், நம்முடைய வாழ்வுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு காரணமாக இருக்கிறவர்களே நம்முடைய பெற்றோரும் முதிய பெற்றோர்கள். அன்புரை மக்களே, இந்த உண்மையை ஒருபோதும் மறவாமல் நம்முடைய ஆண்டவர் தந்திருக்கின்ற முதியோரை நாம் பாசமாக கவனிப்போம். அவர்களுக்கு வேண்டுமான கடமைகளை நேர்த்தியாக செய்வோம். அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே முடிகிறது வரை அவர்கள் விரும்புகிற காரியங்களை, ஆலோசனைகளை கேட்டு நாம் செய்வோம். நிச்சயமாகவே சந்தோஷத்தோடு போவார்கள். அவர்கள் வழியாக நமக்கு ஆசீர்வாதங்கள் ஏராளம் உண்டு. நேற்றைய தினத்திலே திரு லாசன் அவர்களை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றேன். போகிற வழியிலே ஆங்காங்கே 3 முதியவர்கள் என்று என்னுடைய பைக்கை கை காட்டினார்கள். 3 பேரையும் நான் பைக்கிலே ஏற்றி அவர்கள் விரும்பின இடத்திலே இறக்கிவிட்டேன். அதில் ஒருவர் என்ன சொன்னார் என்றால், ஐயா, நீங்க எங்க இருந்தால் நல்லா இருக்கணும், நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கூறிவிட்டு அவர் என்ன செய்தார் என்றால் சென்று விட்டார். ஒருவேளை எப்போதுமே முதியோருக்கு நாம் நன்மை செய்கிற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பெற்றோர், நம்முடைய முதிய பெற்றோருடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்விலே கண்டிப்பாக நம்முடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம், நம்முடைய முதிய பெற்றோருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நாம் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கடைசி மட்டும் நாம் பார்க்கின்ற முதியவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்ற கருவிகளாக இளைய சமூகத்தினரை வழிநடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் கேட்ட சத்தியங்களின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்து உறுதிப்படுத்தி கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாமர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உருவெடுத்து பிறந்த பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள தெய்வமாகிய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். அனைவரும் ஜெபம் செய்வோம். அன்புரை மக்களே, நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவர் முதிய பெற்றோரை தந்திருக்கிறார். அவர்களை நாம் எந்த நிலையிலே நாம் நடத்துகின்றோம்? குறைந்தபட்சம் நான் குழந்தையாக இருந்தபோது எனக்கு நேரத்துக்கு நேரம் வேண்டுமான விதவிதமான சரீரத்துக்கு வேண்டிய ஆரோக்கியமான உணவை நமக்கு தருவதற்கு பிரயாசங்களை மேற்கொண்டார்களே, அதிலே கொஞ்சமாகிலும் அவருடைய முதுமையின் நாட்களிலே நாம் செய்ய வேண்டாமா பிரதிபலனாக? எத்தனையோ இரவுகள் தூங்காமல் கண் விழித்து நமக்கு பலவீனங்கள் வந்த நேரங்களிலே தங்களுடைய சரீரத்தை அந்த பெற்றோர்கள் பறித்து கொண்டார்களே, அவர்களை அவர்களுடைய முதுமையின் காலங்களிலே நாம் அவர்களை கவனிக்க வேண்டாமா? நாம் யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய முதிய பெற்றோரை எப்படி நடத்துகிறோம்? அவர்களுக்கு வேண்டுமான காரியங்களை நாம் செய்கிறோமா? ஆலய ஆராதனைகளிலே அவர்கள் நம்மோடு பங்கு பெறுவதற்கு என்னென்ன முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம்? வயதாகிவிட்டது, நடக்க முடியாது, வீட்டிலேயே அமர்ந்தது என்று சொல்லுகிற நிலையிலே நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அமைகின்றதா? இல்லை என்றால் நான்
நடக்க தெரியாத காலங்களில் இருக்கிற பொழுது கையிலே ஏந்தி என்னை ஆலயத்துக்கு கொண்டு சென்றார்கள், கரம் பிடித்து நடத்தி சென்றார்கள். இன்று வரையிலேயும் நான் ஆலயத்துக்கு செல்வதை அவர்கள் விரும்பினார்கள். எப்படியாக என்னுடைய புதிய பெற்றோரை நான் அவர்களையும் ஆலய தொழுகைகளிலே பங்கு பெற வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதா? இந்த நாளிலே அந்த எண்ணங்களை நம்முடைய இருதயத்தை கொண்டு வருவதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதிய பெற்றோருடைய ஆசீர்வாதம் எப்போதுமே நமக்கு வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் மிகவும் முக்கியம். பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் பிள்ளைகள் ஒருபோதும் பெரிய நிலையில் வர முடியாது. ஒருவேளை நம்முடைய வாழ்விலே குறைவுகள் இருக்கும் என்ற ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ எங்களுடைய குடும்பங்களிலே தந்த புதிய பெற்றோரை ஆண்டவரே நான் சரியாக நடத்தவில்லை. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறேன். திருமறை சத்தியங்களின் அடிப்படையில் என்னோடு நீர் இடைப்பட்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரே. நான் என்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து எங்களுடைய குடும்பங்களிலே தந்திருக்கிற புதிய பெற்றோரை சரியாக கவனிக்க, அவர்களை பராமரிக்க ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே அதற்கேற்ற வாட்சியை தாழ்வு என்று சொல்லி நாம் கேட்போமா? அன்பை நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல இரவு பொழுதுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய திருச்சபையிலே ஆண்டவர் தந்திருக்கிற புதிய பெற்றோருக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருடைய முதுமையின் காலங்களும் ஆசீர்வாதமாக அமையட்டும் ராஜா. முதுமையின் நாட்களிலே ஆண்டவருடைய சமாதானம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவருடைய சந்தோஷம் அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். முதுமையின் பலவீனங்களுக்கெல்லாம் கடவுள் நீங்கள் ஆண்டி பாதுகாத்துக் கொள்வீராக. இளமை பருவங்களிலே இருக்கிற நாங்கள் எங்களுடைய முதிய பெற்றோரை கரிசனையாக பார்க்கவும், அவர்களுக்கு வேண்டுமான காரியங்களை நேர்த்தியாக செய்கின்ற ஒரு இருதயத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் எல்லாம் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய காலங்களிலே ஒருபோது உண்மை அறிந்த பிள்ளைகளாகி நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை வைத்து விடாமல் ஆண்டவரே, இல்லங்களிலே இருக்கிற எங்களுடைய முதிய பெற்றோர் ஆண்டவர் எப்போதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற காரியங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய குடும்பங்களிலே செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். அந்த பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. அவர்கள் எங்களோடு இருப்பது எங்களுக்கு ஆசீர்வாதம். எங்களுடைய விசுவாசத்தை வளர செய்யும். அவருடைய ஆலோசனைகள் மிகவும் முக்கியம். அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்பதாக ஒரு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை நாங்கள் சிந்தித்தோமே ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இவைகளுக்கு ஒருபோதும் மறந்து விடாமல் கடைசி மட்டும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அவைகளை கடைபிடிக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். நாங்கள் எப்படி எங்களுடைய புதிய பெற்றோரை நடத்துகிறோமோ அதை போலதான் வருங்கால சந்ததியினர் நாங்கள் முதுமை நாங்கள் பொழுது எங்களை நடத்துவார்கள் என்கிறதை ஒருபோது நாங்கள் மறந்து விடாமல் கனிவோடும் பாசத்தோடும் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகின்ற எண்ணங்களை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. கடவுள் அறிவித்த ஆயுசு காலங்கள் முழுமையும் நல்ல உடல்கள் ஆரோக்கியத்தோடு வாழுகின்ற நல்ல வாக்கியத்தை ஆண்டவர் தாரும் சாமி. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய பலவீனங்களையும் கடவுள் மாற்றி விடுவீராக. யாரெல்லாம் கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ ஆண்டவர் தாமே கடன் பிரச்சனைகளை நாம் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். குடும்பங்களிலே ஆசீர்வாதங்களை தருவீராக. குடும்பங்களிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டு நிறைவாய் தருவீராக. படித்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக. உயர்கல்விக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல உயர்கல்வியாக தருவீராக ராஜா. ஆண்டவரே, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டுமா நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து சுவாமி. எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லுகிற பொழுது உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் சுவாமி. நோய் தொற்றுகள் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகிறேன். எந்த ஒரு கடினமான பலவீனங்களும் எங்களை சூழ்ந்து விடாமல் எப்போதும் உங்களுடைய பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுகின்ற நல்ல வாக்கியத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். திருச்சபையில் எல்லா குடும்பங்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இந்த நாளிலே கூட வரக்கூடிய அத்தனை குடும்பங்களிலேயும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். வருகின்ற நாட்களிலே தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவா, குடும்பங்களிலே ஆண்டவர் தலைவராக இருந்து ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சமாதானத்துக்காக இயங்குகின்ற பிள்ளைகளுக்கு உடைய சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பீராக ராஜா.
பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக ஜெபிக்கின்ற பெற்றோருக்கு ஆண்டவர் அதற்கேற்ற ஆலோசனைகளையும் நல்ல எதிர்காலங்களை பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பணி செய்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை நம்ம கொடுப்பீராக. கையில் பிரயாசங்களை ஆசீர்வதியை நீதான செலவீனங்கள் குடும்பங்களை வராதபடி ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களிலே பலவீனத்தோடு இருக்கின்ற அநேகர் உண்டு சுவாமி. தங்களுடைய பலவீனங்களை வெளியே சொல்லாமல் இருக்கின்ற எத்தனையோ மக்கள் உண்டு ராஜா. ஆனால் நீர் இருதயத்தை அறிந்தீர் சுவாமி. நாங்கள் முகத்தை பார்த்து இவர்களுக்கு ஒன்றமில்லை நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் நீர் ஒவ்வொருவருடைய சரீரத்திலையும் என்னென்ன பலவீனங்கள் காணப்படுகிறது, என்னென்ன கஷ்டப்படுகிறார்கள் என்று ஆண்டவர் அறிகிறீர்கள். அப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ, யார் யாருக்காக இங்கே இருக்கிறவர் ஜெபிக்கின்றார்களோ, கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் தொடுகிறார்களே நீ பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல பலவீனங்களை கடவுள் மாற்றிக் கொள்வீராக. நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாய் உச்சம் தலைவர்கள் உள்ள கால்வரை நீ கழுவி பலவீனங்களை எல்லாம் கடவுள் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக பலவீனத்தோடு மருத்துவமனையில் இருக்கின்ற திரு பாபு அவர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கின்றோம். கர்த்தர் ஏற்ற நாட்களிலே நல்ல சுகத்தை தந்து இல்லத்திற்கு வருவதற்காக உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. திருசபையாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அற்புதங்களையும் ஆண்டவர் அதிசயங்களையும் அவருடைய சரீரத்தை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய அவரோடு இருக்கிறதை அவர் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. திருசபையாக ஆண்டவரே காணிக்கைகளை தந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த நாளிலேயும் திருமண நன்றி காணிக்கையாக, பை காணிக்கையாக, ஆண்டவரை இனமாக பொருள் காணிக்கையாக படைத்திருக்கிற எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. எந்த நிலையில் இவைகளை படைத்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அறிகிறேன். இவைகளுக்கு மேலான நன்மைகளை வாழ்விலை கண்டுகொள்ள உதவி செய்வீராக. விசேஷமாக நிலம் வாங்குவதற்காக காணிக்கைகளை தந்திருக்கின்ற ஆண்டவரை 2 குடும்பங்களை உங்களுடைய கருத்துக்கு தருகிறோம். திருப்பூர் சுமைநாயகனுடைய குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களில் உள்ள தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கலாம். இன்னமாக கணித வாரத்தின் பொறுத்தனை காணிக்கைகளை படைத்த அன்பு பிள்ளைகள் ஆண்டவரை ஆசீர்வதி. ஆதி ஜஸ்டிஸ், ஆர்வம் ஜஸ்டிஸ் இவர்களுக்காக, திரு சகாஸ்தன் அவர்களுக்காக, திரு ஜோஸ்குமார் அவர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன எண்ணங்களோடு வைத்திருக்கிறார்களோ இவைகளுக்கு மேலான நன்மைகளை ஆண்டவருடைய பாத்திரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்ற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தால் சாமி. யாரெல்லாம் இந்த தொழுகையை ஆன்லைனிலே பார்த்து இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. இந்த ஜெப வேளையிலே எங்களோடு கூட என்னென்ன காரியங்களுக்காக இல்லங்களிலிருந்து ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் தாமியுடைய ஜெபங்களை கேட்டு நல்ல பதில்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்ற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய தேசத்தையும் கருத்தில் தருகிறோம் ஆண்டவரை. நோய் தொற்றுகள் மாறட்டும் ஆண்டவரே. இயல்பான நிலையை ஆண்டவர் தருவீராக. பேராயத்திற்காக அதன் கீழாக இயங்குகிற ஒவ்வொரு துருப்பணிகளுக்காக, சமூக சார்ந்த பணிகளுக்காக ஜெபிக்கின்றோம். மிஷனரி பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றும் கூடாக உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது பிரிந்து செல்கிறோம். பிரியாதனை சொல்கிறார். எங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தம்மையாக வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.
பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் நாம் கேட்ட சத்தியங்களோடும் நாம் செவித்த அத்தனை விண்ணப்பங்களோடும் நாம் சந்திக்க இருக்கின்ற புதிய மாதத்தோடும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. அவர் தருகின்ற சமாதானத்தோட சென்று வாருங்கள்.